பெரிய லெஜெண்ட் தான் அவரு. நான் வந்து வளர்ந்து வரும்போது லுக்அப் பண்ணி யாராவது இன்ஸ்பிரேஷனை நம்ம வச்சு வளருவோம்ல, அந்த மாதிரி பார்த்த கிரிக்கெட்டர் தான் அஸ்வின். ஸோ இப்போ வந்து வெளி டோர்னமெண்ட்ஸ்லாம் விளையாடுறதுக்காக ரிட்டையர்மெண்ட் தெரியல, நான் பேசல. இப்போ நான் வந்து கொஞ்சம் நாளாக என்னோட இதில் இருக்கேன். பட் ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான் வந்து ரிட்டையர் ஆகிட்டாருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது பார்த்து இவ்வளோ மாதிரி போலிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்த ஒருத்தர் தான் அஸ்வின். அதனால இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் சொல்லுவேன், அவர் அச்சீவ் பண்ண எல்லாமே. அடுத்து இந்தியன் டீம்ல எடுத்துட்டாங்கன்னா இந்தியன் டீம்ல பார்க்கலாம். அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுல்ல. நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா என்னோட ஓன் ஜேர்னியை நான் வந்து கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, யாருமே இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து நம்மளோட ஓன் ஜேர்னியை எடுத்துட்டு நமக்குன்னு ஒரு கதையை தான் நம்ம உருவாக்க ட்ரை பண்ணோம். அதுதான் உருவாக்கிட்டு இருக்கேன். தெரியல சார், நான் பார்க்கல. நான் பார்க்கல சார், பட் குட் தான் சார். பார்த்தா எல்லாருமே அவேரா இருக்கலாம்ல. ஹெல்த் இம்பார்ட்டன்ட், ஹெல்த் விளையாட முடியும். கண்டிப்பாக சார், ஒரு ஸ்போர்ட்ஸ் பீப்புள்னு வரும்போது உடம்பு தான் எல்லாமே. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அட்வான்ஸ் சென்டர் வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். எலிட் லெவலில் இருக்கவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு கூட ஆளுங்க எல்லாருமே இருப்பாங்க. பட் வளர்ந்து வர கிரிக்கெட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சென்டர் வந்து டெஃபினட்டாகவே ஒரு ஊண்டுகோலாக தான் இருக்கும் சார். பவுலர் இருக்கிறாரு நீங்கள் நீங்கள் ஷோல்டர் இன்ஜுரிஸ் பார்த்துருக்கீங்க இப்போ பவுலிங் இதில் ரொம்ப ரெகுலர். ஏன்னா எஸ்பெஷலி கிரிக்கெட்னு வரும்போது சார் பவுலர்னு இருக்கும்போது வந்துட்டு நிறைய ரொட்டேஷன்ஸ் இருக்கும் கையில். இப்போ சம்டைம்ஸ் ட்ரைனிங் வந்து சின்ன வயசுல ஒழுங்காக பண்ணலன்னா அது வந்து ரெகுலராக வரும். இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் கிரிக்கெட் எஸ்பெஷலி வந்து ஃபிட்னஸ் கல்ச்சர் வந்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. அதனால அந்த ஷோல்டர் இன்ஜுரிஸ் கிரிக்கெட்ல நடக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் என்னதான் சொன்னாலும் ஒரு அப்கமிங் கிரிக்கெட் இருக்கு, இதுல நாலேஜ் இல்லாதவங்க இப்போ நிறைய பேர் இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ஸ்ல வந்து கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த டிஎன்பிஎல்ல நிறைய பேர் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து அண்ணாத்தாய் வராங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு கைடன்ஸ் கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்ஜுரிஸ் வரும்போது இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் டீம் இருக்கும்போது உங்களோட எல்லா கைடன்ஸ் கிடைச்சு அங்கேயும் திருப்பி வந்து கம்பேக் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாகிடும். ஏன்னா வேகப்பந்துன்னு பார்க்கும்போது வந்து பவுலிங்னாலே ஜென்ரல் பாடிக்கு வந்து அது நேச்சுரலான விஷயம் கிடையாது. அதுவும் வேகப்பந்துன்னு வரும்போது அது பாடியில நிறைய டிமாண்ட் இருக்கு அதுக்கு. ஏன்னா ஒரு 130-140 கிலோமீட்டர் நம்ம போடணும்னா பாடியில அந்த எக்ஸர்ஷன் ஆகும். ஸோ ஏதாவது ஒன்று காம்ப்ரமைஸ் ஆகும் இல்லை. ஸோ உடம்பு கண்டிப்பாக அடிப்படும். அதுக்கேற்ற மாதிரி உடம்பு ரெடி பண்ணி வைக்கணும். அங்கதான் அந்த எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் அதெல்லாம் வருது. ஸோ அதனாலதான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நிறைய இன்ஜுரி வருது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.